இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடக்க தயாராகிட்ட நிலையில எல்லாரும் அன்பா எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வெல்பட்டு அமைக்கி நல்ல நிறைந்த மனத்தை கொடுத்துட்டீங்க. நன்றி கூற விடைபெறுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போற ஆசனம் சர்வ அங்க ஆசனம். இந்த ஆசனம் செஞ்சா சர்வ அங்கங்களும் வேலை செய்யுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, உங்க உடம்புக்கு முதல் டாக்டர் நீங்க தான். நண்பர் தயாராகிட்டாங்க. நண்பர் எல்லாரும் வணக்கத்தை தெரிவிங்க. மக்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிட்டீங்க. அடுத்து படுங்க. அப்படியே மெதுவா படுத்து மூச்சை கவனிங்க. சுவாசத்தை கவனிச்சால் ஆயுள் கூடும், வார்த்தையை கவனிச்சால் மதிப்பு கூடும். இப்ப என்ன செய்றீங்க, ரெண்டு காலையும் ஒன்னா இணைச்சி மெதுவா தூக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. இது போட்டி கிடையாது, தெரிஞ்சுக்க. ஆனா கழுத்து வலி உள்ளவர்கள் தலை கூர்ந்து வந்துட்டுனா ஆசனத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. அன்பான வேண்டுகோள். இப்ப பரவாயில்ல, புதிய நண்பர் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு 70% கூடுதலா வந்திருக்காரு. ரமேஷ் சார் நம்ம நண்பரை மட்டும் நான் டச் பண்றேன். அவர்கிட்ட மட்டும் லேசா கொண்டு வந்து பின்னாடி காட்டுங்க, பின்னாடி வந்து காட்டுங்க அவரை. ஏன்னா இவரை வந்து இப்ப இருக்கிற 80% இவரை வந்து 100% ஆக்கணும். எப்படி அது நம்ம செஞ்சு காட்டுறத பாருங்க. முதல்ல இப்படி லேசா அவர் நறுக்கி இவருடைய கால் உள்ள அப்படி அமைக்கி நிலையை தெரிஞ்சுக்கலாம். அவர் கத்துனாருன்னா நான் விட்டுடணும். இதுதான் உண்மை. அந்த வகையில் இப்படி தொடர்ந்து இது வந்து எப்போதும் கிடைக்காது. தொடர்ந்து செயல்படும் போது இந்த செயல்பாடு வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்ப நவுந்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் அங்கேயே கம்பி எடுத்தீங்களா, அதான் ஏன்னா உடனே வராது. இப்ப இதுகிட்ட வந்துட்டாருன்னா என்னடா மனைவி சொல்றது நம்ம கேட்கவே மாட்டாங்கன்னு அந்த வார்த்தையில மட்டும் இருப்பாரு. கேட்க வைக்கிறதுக்கு முதல்ல உடம்பு கேட்கணுமாங்க. உடம்பு கேட்டு விட்டால் மனைவி அடுத்து நம்ம சொல்லுவதை கேட்பாங்க. அதாங்க பார்ட்னர். இதுல எந்த மாற்றம் இல்லைங்க. உண்மை ஒன்று சொல்லி உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நலம், வளர்க யோகா.